இப்போ ஆங்கிள் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கிள் மெத்தடில் வந்து முன்ன என்ன பண்ணோம், 1000 2000ங்கிறது அப்படியே போட்டுக்கிட்டோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்னென்னு கொடுத்துக்கலாம், ஈஸ்டிங்கு 2000 கொடுத்துக்கலாம், நார்த்திங் வந்து என்னென்னு கொடுத்துக்கலாம் 4000 கொடுத்துக்கலாம், ஜெட் வேல்யூ என்னென்னு கொடுத்துக்கலாம் ஜெட்னு கொடுத்துக்கிறோம். ஹெச்ஐங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை கொடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம், முன்ன எதில் போயிருந்தோம், பேக் சைட் நார்த் ஈஸ்ட்டில் போயிருந்தோம். இப்போ இதில் போகிறோம் அசிமத்தில் போக போகிறோம். அப்போ அசிமத் அப்படிங்கிறதுல அப்போ இங்கே இதில் அசிமத்தில் இங்கே போயிட்டு அது எந்த பக்கம் நார்த்தோ அந்த டைரெக்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலஸ்கோப்பை ஹரிசாண்டலாக மூவ் பண்ணிக்கிட்டு இங்கே என்ன கொடுக்குறேன், நான் 0 இங்கே கொடுத்துக்கிறேன். 0 இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். மறுபடியும் எதில் வந்து நிற்கிது, அப்சர்வேஷன். மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன். மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் மெஷர் கொடுத்தனா எனக்கு என்ன வேல்யூ மாறி இருக்குது, நார்த் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ நான் எதாவது மாற்றி எதாவது போட்டேன்னா அதுவே மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்ன மெத்தடு, ஸ்டேஷன் ப்ளஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பேர். மாறி இருக்குதா, 1000 2000 1 பாயிண்ட் சம்திங் வருது, 101. இதுக்கப்புறம் செட்டிங் அவுட் ஒர்க் பண்ணலாம், டோப் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் என்ன மெத்தடு, ஸ்டேஷன் ப்ளஸ் ஆங்கிள் இல்லை ஸ்டேஷன் ப்ளஸ் அசிமுத்துன்னு சொல்கிறோம். போங்க.